السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு நாளையில், சங்கையான ஒரு சபையில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக. இந்த உலகில் வாழும் காலமெல்லாம் சக்கீனத் என்னும் மன அமைதியை பெற்று, ஆஃபியத் என்னும் ஆரோக்கியத்தை பெற்று, தக்வா என்னும் இறையச்சத்தோடும் தௌஹீத் என்னும் ஏகத்துவத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் முழுமையாக தந்தல் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் உலக நாடுகளிலிருந்து இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒரு கடமையாக திகழக்கூடிய ஹஜ்ஜி என்னும் கடமையை நிறைவேற்றுவதற்காக கிட்டத்தட்ட 25 லட்சம் நபர்கள் ஹஜ்ஜி செய்து தாயகம் திரும்பக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹாஜிகள் செய்த வணக்க வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும், அவர்கள் செய்த உம்ராக்களையும் அவர்கள் செய்த ஹஜ்ஜையும் ஏற்றுக்கொண்டு அன்று பிறந்த பாலகர்களாக அவர்களை குற்றமற்றவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனாக பிறந்த யாராக இருந்தாலும் உலகத்தில் யாருக்கெல்லாம் பிறப்பு என்பது இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் ஒரு காலத்திலே இறப்பு என்பது நிச்சயம். சில நபர்கள் பிறந்தவுடனேயே இறந்து விடுவார்கள், சிலர் சிறு பிராயத்தில் இறப்பார்கள், சிலர் இளம் பருவத்திலே இறப்பார்கள், சிலர் முழுமை பருவத்திலும் தள்ளாத வயது வரையிலும் வாழ்ந்து மரணிப்பார்கள். சிலர் தாங்கள் பிறந்த இடத்திலேயே இறப்பார்கள், சிலர் வெளியூருக்கு சென்று இறப்பார்கள், சிலருக்கு ஹஜ்ஜிக்கு சென்ற இடத்திலே இறந்து விடுவார்கள். மரணம் என்பது அது எப்போது வரும்,
எப்படி வரும், எங்கு வரும் என்பது மனிதர்களில் யாருக்குமே தெரியாது. அல்லாஹ்விற்கு மட்டும்தான் அது வெளிச்சம். நமக்கு தெரியாது என்று நினைத்து நாம் வருத்தப்படுவதும் கூடாது. நாம தெரியாம இருப்பது நமக்கு நல்லது. நாம எப்ப இறப்போம்? ஒரு கட்டிடத்தை நாம் கட்டுகின்றோம், ஒரு பொருளை நாம் உருவாக்குகின்றோம். அதற்கு முடிவு தேதி என்று ஒன்று இருக்கும். இந்த கட்டிடமா, இதற்கு ஆயுள் 50 ஆண்டுகள் தான். இந்த மருந்து மாத்திரையா, 2 ஆண்டுகள் தான் அதை சாப்பிடலாம் என்று ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிரி என்று சொல்லப்படுகின்ற முடிவு தேதி இருக்கும். ஆனால் மனிதனால் படைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட எல்லா பொருள்களுக்கும் உத்தரவாதம் உண்டு. ஆனால் மனித சமுதாயத்திற்கு மாத்திரம்தான் உத்தரவாதம் என்பது கிடையாது. ஒரு மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்வான், எங்கு இறப்பான், எப்படி அவனுக்கு மௌத்து வரும் என்பது அல்லாஹ்வை தவிர மலக்குல் மௌத்திற்கு கூட அந்த செய்தி தெரியாது என்பதாக உலக பொதுமறையாம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். இது நமக்கு முழுக்க முழுக்க நன்மைதான். உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால், எனக்கு ஆயுள் 60 ஆண்டுகள் என்று எனக்கு அல்லாஹ் அறிவித்தால் 40ஐ தாண்டும் பொழுது இந்த 20 வருஷம் தானே இருக்கு, 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் படுக்கையில படுத்துருவேன், கவலைப்பட்டு இந்த இடத்திற்கு சென்றால் உனக்கு மரணம் என்று சொன்னால் நான் அந்த இடத்தில் தலை வைத்து கூட நான் படுக்க மாட்டேன். உனக்கு இந்த நிலையில் தான் மௌத்து வரும் என்று அல்லாஹ் எனக்கு அறிவித்து கொடுத்தால் அந்த காரியத்தை நான் செய்யவே மாட்டேன். எனவேதான் இவைகளெல்லாம் இல்முல் கைபாக, மறைவான ஞானமாக அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. ஆனால் ஒன்று நிச்சயம், குல்லு நப்சின் தாயிக்கத்துல் மௌத், மனிதனாக பிறந்த, உயிரினமாக பிறந்த யாராக இருந்தாலும், அவர் மலக்காக இருக்கட்டும், ஜின்னாக இருக்கட்டும், ஷைத்தானாக இருக்கட்டும், நபிமார்களாக இருக்கட்டும், இறைநேச செல்வர்களாக இருக்கட்டும், நம்மை போன்று சாமானியர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கூட ஒரு நாள் நாம் மௌத்தாகிய தீருவோம். அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆலிமாக இருக்கட்டும், அறிஞனாக இருக்கட்டும், மடையனாக இருக்கட்டும், செல்வந்தனாக, ஏழையாக, படித்தவனாக, பாமரனாக, யாராக இருந்தாலும் கூட எல்லோருக்கும் சரிசமமான ஒன்று உலகத்தில் இருக்குமானால் அது மரணம் மட்டும்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி இந்த சமுதாயத்தை நோக்கி சொல்லி காட்டுவார்கள், நீங்கள் ஆசைகளை எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய மௌத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் தவறை செய்ய மாட்டீர்கள். தவறு செய்யக்கூடியவர்கள் இதன் மூலமாக நாம் பணத்தை சம்பாதித்து நிரந்தரமாக இந்த உலகத்தில் நாம் வாழப் போகின்றோமா, அல்லது முறையாக பணத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள் நிரந்தரமாக இந்த உலகத்தில் நாம் வாழப் போகிறோமா, ஒரு நாள் மௌத்தாகி விடுவோம் என்று எண்ணினால் அவன் தவறு செய்ய மாட்டான், நன்மைகளை அதிகமாக செய்ய ஆரம்பித்து விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். அருமையானவர்களே, இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு, 1445ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட உலக நாடுகளிலிருந்து 25 லட்சம் நபர்கள் ஹஜ்ஜிக்காக சென்றிருக்கின்றார்கள். இந்தியாவில் இருந்து 1,75,000 ஹாஜிகள் ஹஜ்ஜி செய்வதற்காக ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் இளைஞர்களும் முதியவர்களுமாக 1,75,000 நபர்கள் ஹஜ்ஜிக்காக சென்றிருக்கின்றார்கள். இந்த ஹஜ்ஜிலே இந்த ஆண்டு மற்ற ஆண்டுகளை விட கடுமையான வெப்பம், 125 ஃபாரன்ஹீட் வெப்பம், இந்தியாவில் இருந்து, காஷ்மீரில் இருந்து, குளிர் பிரதேசங்களில் இருந்து சென்ற ஹாஜிகளால் அந்த வெப்பத்தை தாங்க முடியவில்லை. நன்றாக நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஹஜ்ஜினுடைய கடமைகள் எல்லாம் முடிந்த பின்னால்
மற்ற மற்ற வணக்க வழிபாடுகளை செய்கின்ற நேரத்தில் தான் வெப்பம் தாங்காமல் முதுமையின் காரணமாக, நோயின் காரணமாக அவர்கள் இறந்திருக்கிறார்கள். 25 லட்சம் நபர்கள்ல வெறும் 1300 ஹாஜிகள் தான் இறந்திருக்கின்றார்கள். இந்தியாவிலே இருந்து சென்ற 1,75,000 ஹாஜிகளில் வெறும் 98 ஹாஜிகள் தான் அங்கே மரணமாகி இருக்கின்றார்கள். ஒரு இடத்திலே ஒரு 10,000 பேர் ஒன்று சேர்றாங்க அப்படின்னா நாம கண்கூடாக பார்க்கின்றோம். அங்கே சாராயங்கள் விற்கப்படும், மதுக்கள் விற்கப்படும், விற்பனை செய்யப்படும், விபச்சாரங்கள் கொடிகட்டி பறக்கும், திருட்டுக்கள் நடக்கும், சண்டைகள் ஏற்படும், சாதி சண்டைகள் ஏற்படும், மத கலவரங்கள் ஏற்படும். அதனால் அடிதடி சண்டைகள் கலவரங்கள் ஏற்பட்டு நூற்றுக்கணக்கானவர்கள் அங்கே மௌத்தாகி விடுவார்கள். ஆனால் புனித இந்த யாத்திரைக்காக சென்ற ஹாஜிகள் சண்டை போட்டிருப்பார்களா? மதுபானங்களை அடைந்திருப்பார்களா? விபச்சாரங்களை செய்திருப்பார்களா? கலவரங்களிலே ஈடுபட்டிருப்பார்களா? நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்ற அந்த சாதி சண்டைகள் வந்திருக்குமா? வரக்கூடாது என்பதற்காகத்தான இஹ்ராம் ஆடையை அல்லாஹ் ஹராம் அந்த கடமையாக்கி இருக்கின்றான். ஏழையும் செல்வந்தனும் படித்தவனும் பாமரனும் எல்லோரும் சமம் என்பதை காட்டுவதற்காகத்தான் ஆண்கள் கையில் இல்லாத ஆடை, வெண்ணிறமான ஆடை, கஃபன் ஆடை அணிய வேண்டும் என்று இறைவனும் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை இந்த சமுதாயத்திற்கு கடமையாக்கி இருக்கின்றார்கள். அங்கே சண்டைகள் கிடையாது, மது குடிக்கவில்லை, கள்ளச்சாராயங்களை அருந்தவில்லை, ரோட்காரர்கள் அப்படி அருந்து விழுந்து இறக்கவில்லை. முதுமையின் காரணமாக இரத்த கொதிப்பு உள்ளவர்கள், சர்க்கரை வியாதி உள்ளவர்கள், அதே நேரத்தில் வெப்பங்களை தாங்க முடியாதவர்கள், இவர்கள் தான் இறந்திருக்கின்றார்களே தவிர வேற கலவரங்களினால் மற்ற சண்டைகளினால் ஒரு ஹாஜி கூட இறந்ததாக சவுதி அரசாங்கமும் சொல்லவில்லை. பாசிச நாடாக இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கமும் அந்த அறிக்கையை வெளியிடவில்லை என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, ஹஜ்ஜில் மரணம் ஏற்படுவது என்பது சர்வசாதாரணமான காரியம். ஏன் என்று சொன்னால், உம்ராவிற்கு சென்று பாருங்கள், ஆண்டு முழுவதும் லட்சக்கணக்கான ஹாஜிகள் மக்காவிலே ஒன்று சேருகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த பிரார்த்தனை, உலக மக்களை எல்லாம் ஒன்று கூடும் இடமாக நீ மக்காவை ஆக்கிவிடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவிற்காக துவா செய்தார்கள். செழிப்பான ஒரு பூமியாக நீ மதீனாவை ஆக்கிவிடு என்று நான் துவா செய்தேன் பெருமானார் சொல்லுகின்றார்கள். மக்கா என்பது ஒரு செழிப்பான பூமியாக ஆக்கப்பட்டதற்கு காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த பிரார்த்தனை. மதீனா என்பது அது ஒரு பாலைவனம், தண்ணீர் இல்லாத பாலைவனம். இன்றைக்கு சோலைவனமாக காட்சி தருவதற்கு யார் காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பிரார்த்தனை என்பதாக பெருமானாரே நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். மக்காவிற்கு செல்லக்கூடியவர்கள் ஃபஜ்ர் தொழுகையாக இருக்கட்டும், லுகராக இருக்கட்டும், அஸராக இருக்கட்டும், மக்ரிபாக இருக்கட்டும், இஷாவாக இருக்கட்டும், தஹஜ்ஜத் தொழுகையாக இருக்கட்டும், எந்த தொழுகைக்கு மக்கள் ஒன்று சேர்ந்தாலும் ஜனாசாக்கள் இல்லாத வக்துக்களையே பார்க்க முடியாது. ஃபஜ்ருக்கு போனாலும் 10 ஜனாசா, லுகருக்கு போனாலும் 10 ஜனாசா, அஸருக்கு போனாலும் 10 ஜனாசா, குறைந்ததை நான் சொல்லுகின்றேன். அப்ப ஹஜ்ஜிக்காக செல்லக்கூடியவர்கள் துவா செஞ்சுட்டு தான் போறாங்க. யா அல்லாஹ், நாங்கள் அந்த புனித பூமியிலே நாங்கள் மரணமாக வேண்டும். மதீனாவிற்கு சென்றால் பெருமானார் அடக்கம் செய்யப்பட்ட அந்த புனிதமான மதீனாவிலே நாங்கள் மரணமாக வேண்டும். ஜன்னத்துல் பக்கீயிலே நாங்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும். துவா செய்கிறாங்களா இல்லையா? எல்லோருடைய துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. சிலருடைய துவாவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அங்கே அவருடைய துவாக்களை ஏற்றுக்கொண்டு மௌத்தாக்கி விடுகிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் ஹஜ்ஜில் ஏற்பட்ட இந்த மௌத்தை இஸ்லாமியர்களிலும் ஒரு சிலர், சகோதர சமுதாயத்தின் பாசிசவாதிகள், இவங்க அங்க போய் தான் கடவுளை கும்பிடணுமா, அங்க போய் தான் தொழுகணுமா, நம்ம ஆளு ஏன் இங்க தொழுதா பத்தாதா, ஏன் இவங்க ஹஜ்ஜிக்கு போறாங்க, ஹஜ்ஜிக்கு போனதுனால தான் மௌத்தா போயிட்டாங்க என்றெல்லாம் மார்க்கத்தை புரியாதவர்களாக,
வாய்க்கு வந்தவாறு ஹஜ்ஜிக்கு புறப்படக்கூடியவர்களை கூட நீங்க ஹஜ்ஜிக்கு போகாதீங்க, போனா மௌத்தா பெறுவீங்க என்றெல்லாம் பேசக்கூடிய ஒரு அசிங்கமான வார்த்தைகளை இன்றைக்கு நாம் செவிமடுத்து வருகின்றோம். அருமையானவர்களே, நான் எங்க மௌத்தாகணும் அப்படின்னு அல்லாஹ் எனக்கு விதித்திருக்கிறானோ அந்த நாட்டிற்கு, அந்த இடத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்ற சிந்தனையில கூட வந்திருக்கார். அல்லாஹ் போம்பா, உனக்கு மௌத் அங்க இருக்குன்னு சொல்ல மாட்டான், எனக்கு ஒரு தேவையை ஏற்படுத்துவான். அந்த தேவையை நிறைவு செய்வதற்காக நான் அந்த இடத்திற்கு செல்வேன். எனக்கென்று நியமிக்கப்பட்ட மலத்தில் போட்டு பாய் வந்துட்டீங்களா, உங்களை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய உயிரை கைப்பற்றிக் கொள்வார். என்னுடைய நண்பர் ஒருவர் பெரிய செல்வந்தர், அவருடைய தந்தை ஹஜ்ஜி கடமையாகி ஹஜ்ஜிக்கு போகவே இல்லை. என்னுடைய நண்பர் என்ன செஞ்சார் தெரியுமா, இந்த வருஷம் நீங்க கட்டாயம் ஹஜ்ஜிக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி ஹஜ்ஜிக்கு ஏற்பாடு செய்து, பிரைவேட்ல ஏற்பாடு செய்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு உள்ளார அவரை அனுப்பி, அவருடைய தந்தை ஆட்சி இருக்காத பிளைட்ல கால வைக்காரு மௌத்தா போயிட்டார். அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன, நீ ஹஜ்ஜிக்கு போகவே கூடாது. ஆனா ஹஜ்ஜிக்காண்டி பிளைட்ல கால வைக்கும் போது அங்கதான் உனக்கு மலத்தில் மௌத்தி இருக்கிறாரு, நீ அங்க போகணும், போ அப்படின்னா போனாரு, அவருக்கு ரூஹ் கைப்பற்றப்படுகிறது. அப்ப அல்லாஹ் யாருக்கு யாருக்கு எந்த இடத்துல எந்த நேரத்துல எந்த ரூபத்துல மௌத்தாக்கணும்னு நினைக்கிறானோ அதை அல்லாஹ் துல்லியமாக செயல்படுத்தியே காட்டுவான். ஹஜ்ஜிக்கு போனதான் மௌத்தா போனாங்க என்று சொல்வதெல்லாம் மார்க்கத்திற்கு புறம்பான, குர்ஆன் ஹதீஸிற்கு மாற்றமான வார்த்தைகள் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். 1,75,000 இந்தியர்களில் வெறும் 98 ஹாஜிகள் மட்டும்தான் அவர்கள் மௌத்தாகி இருக்கிறார்கள். ஹஜ்ஜை முடிச்சுட்டாங்க, ஹாஜியா தான் இறந்திருக்கிறாங்க, அன்று பிறந்த பாலகனாக அவர்கள் இறந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் இந்த ஹஜ்ஜிலே யாரெல்லாம் இறந்தார்களோ அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுக்க வேண்டும். எல்லா நாட்டவர்களுக்கும் நாம் துவா செய்வோம். துவா செய்வது நமக்கு கடமை. நாம் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடு, நாம துவா செஞ்சா நம்ம தலைக்கு மேல ஒரு வானவர் உட்கார்ந்து எல்லாம் இவருக்கு நீ சொர்க்கத்தை கொடுக்கிட்டு நமக்கு துவா செய்வார். அவர்களுக்கு நரகத்தை கொடு நாம துவா செஞ்சா இந்த மலைக்கு எனக்கு துவா செய்வார். முதல்ல இவனுக்கு நரகத்தை கொடு, நான் அவருக்கு செய்யக்கூடிய துவாவை விட மலைக்கு எனக்கு செய்யக்கூடிய துவா அது கபூலாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹீஹான ஹதீஸின் மூலமாக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். அருமையானவர்களே, கள்ளக்குறிச்சியில 64 பேர் இறந்தாங்க. பெரிய தியாகம் பண்ணி இறந்தாங்களா, நாட்டிற்காக போராடி இறந்தார்களா, கள்ளத்தனமாக கள்ளச்சாராயத்தை அருந்தி அவர்கள் இறந்திருக்கின்றார்கள். அரசாங்கமும் 10 லட்சம் அறிவிச்சிருக்குது. நாம ஹாஜிகளுக்கு கேட்கல, அல்லாஹ் தருவார். ஹாஜி ஒருபோதும் ஏழ்மையாகவே மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹஜ்ஜிக்காக வேண்டி எவ்வளவு செலவு செய்தாலும் அது அவர் கணக்குல வரவுதான் வைக்கப்படுவே தவிர ஹாஜிகள் இவ்வளவு செலவு செஞ்சுட்டாங்க, இதை வியாபாரத்துல பார்த்தா பன்மடங்கா பெருக்கிருக்கலாமே, 4 சைத்தா வந்து சொல்லுவான், நம்ம ஆளே ஏன்டா நீ ஹஜ்ஜிக்கு போன, வியாபாரத்துல போட்டா ஒரு 10 கோடியா பெருகி இருக்குமே என்றெல்லாம் நம்மை பயமுறுத்துவார்கள். தயவு செய்து அந்த சைத்தான்களை பார்த்தா கள்ளதிக்கு எரிஞ்சிடலாம், அவன் பக்கத்திலே வரவிடக்கூடாது. அப்ப நாம ஹஜ்ஜிக்காண்டி செலவு செய்த பணம் நமக்கு வர இருந்த செலவை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கியிருப்பார். அது நமக்கு தெரியாது. பரக்கத் என்பது அல்லாஹ்வுடைய மறைமுகமான அருள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். எத்தனையோ திருவிழாக்களிலே ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்து விடுகிறார்கள். மகாமகம் என்று சொல்லப்படுகின்ற 12 ஆண்டுகளுக்கு ஒருவரை நடைபெறுகின்ற தமிழகத்தில் நடைபெறுகின்ற ஒரு விழா, எத்தனை பேர் இறந்தாங்க, அதை யாராவது தவறாக பேசுகின்றார்களா? புனித பயணத்திற்கு சென்ற 1000 ஒரு தடவை கடமை என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றாரே. இங்கு தொழுதாலும் தொழுகைதான், மக்காவிற்கு சென்று தொழுதாலும் தொழுகைதான். ஆனால் வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய இல்லத்தை கண்ணுக்கு முன்னால் வைத்துக் கொண்டு என் இல்லத்தை தரிசிப்பதற்கு நீங்கள் வாருங்கள் என்று அல்லாஹ் தானே அழைக்கின்றான். நாமளாவா செல்கின்றோம்? அல்லாஹ் அழைத்து நாம் செல்கின்றோம். அங்கு சென்று அல்லாஹ் ஒரேடி அழைச்சுக்கிட்டா இல்ல நான் ஊர்ல போய் தான் இறப்பேன் யாரும் சொல்ல முடியாது. அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இது சம்பந்தமாக நமக்கு தெளிவாக அல் குர்ஆனின் மூலமாக அல் ஹதீஸின் மூலமாக மார்க்கமும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்லிட்டாங்க நம்மள்டையே, அவங்க ஹஜ்ஜுக்கு போனதா தான் இறந்தாங்க, வீட்டில் இருந்தா இறக்கவே மாட்டாங்க. ஏன் வீட்டில் இருந்தா மௌத்து வராதா? எங்கு சென்றாலும் மௌத்து என்பது நிச்சயம். சில பேர் சொல்வார்கள், இவர் தொலைவி போகாமல் இருந்திருந்தால் இவர் விபத்தில் அடிபட்டிருக்க மாட்டாரு, பள்ளிவாசலுக்கு போகாமல் இருந்தால், அந்த இருந்தால் அரபியில இலக்கணத்தை ஷர்த்தி என்று சொல்வார்கள். நீ வந்தால் நான் வருவேன், நீ எனக்கு சங்கை செய்தால் உனக்கு நான் சங்கை செய்வேன், இதுக்கு ஷர்த்தி என்று சொல்வார்கள் அரபு இலக்கணத்தில். அந்த மாதிரி சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் இந்த இடத்துக்கு போயிருந்தா எனக்கு நடந்திருக்கவே செய்யாது, போகாம இருந்தா எனக்கு நான் நிம்மதியா இருந்திருப்பேன் என்று சொல்வார்கள். இப்படி சொல்வதே குர்ஆன் ஹதீஸிற்கு மாற்றமான சொல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற கிதாபில் 2664வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஒரு நீண்ட ஹதீஸ் பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வயின் அஸாபக ஷைஉன், உனக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் ஃபலா தகுல், நீ சொல்லக்கூடாது லவ் அன்னி ஃபஅல்து கான கதா கதா கதா, எனக்கு இந்த துன்பம் வந்துருச்சு, நான் இதை சாப்பிடாமல் இருந்தால் எனக்கு இந்த துன்பம் வந்திருக்காது, இதை சாப்பிட்டு இருந்தால் எனக்கு இந்த துன்பம் வந்திருக்காது, என் தந்தை மக்காவிற்கு செல்லாமல் இருந்திருந்தால் அவர் அங்க மௌத்தாக இருக்க மாட்டாரு என்று சொல்வதாகிறது என்று நீங்கள் சொல்லாதீர்கள். ஏன் தெரியுமா? அப்ப எப்படி சொல்லணும்? வலாக்கின் குறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்றாலும் நீ சொல்ல வேண்டும் கதருல்லாஹி, அல்லாஹ்வுடைய விதி விளையாடி விட்டது. அல்லாஹ்வுடைய விதி என்ன? நம்ம எல்லாம் படைப்பதற்கு முன்னால், உலகத்தை படைப்பதற்கு முன்னால், ஹதீஸ்கள் கட்டுக்கதைகள் அல்ல, இந்த உலகத்தை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உலகத்துல யார் யார் பிறப்பா, யார் யார் எங்க மௌத்தா போவா, யார் யாருக்கு எப்படி மௌத்து வரும், எப்படி இறப்பாங்க, எந்த இடத்துல இறப்பாங்க, வீட்டில் இறப்பாங்களா, சாலைகளில இறப்பார்களா, தொழுது கொண்டு இருக்கும்போது இறப்பார்களா, மதுக்கூடங்களில இருக்கும்போது இறப்பார்களா, அல்லாஹ் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே விதியாக எழுதிவிட்டார். அந்த விதியின் அடிப்படையில் தான் 1,75,000 இந்திய ஹாஜிகளிலே 98 நபர்கள் மக்காவில் வைத்து இறந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களின் பாவங்களை மன்னிக்க வேண்டும், சுவர்க்கத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய விதி பிரகாரம் தான் அது நடக்கும். அல்லாஹ் எதை நாடுகின்றாரோ அதை செய்து முடிப்பான். லவ் என்ற வார்த்தையாகிறது. வந்தால், நான் வந்தால் நான் சிக்கல்ல மாட்டியிருக்க மாட்டேன், பள்ளிவாசலுக்கு போனால் நான் சிக்கலில் மாட்டியிருக்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்றாங்கல்ல, இப்படி சொல்வதாகிறது தஃப்தஹு அமல ஷைத்தான், ஷைத்தானுடைய காரியத்திற்கு வழிவகுக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அதனால நான் அங்க போனா மௌத்தா போயிருவேன், இங்க போனா உயிரோடு இருப்பேன், யாருக்கும் அந்த உத்தரவாதம் கிடையாது. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 4வது அத்தியாயம் சூரத்து நிசால 78வது வசனத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத்து வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, உறுதியான கோட்டையிலே நீங்கள் தஞ்சம் அடைந்தாலும் கூட மரணம் வர வேண்டிய நேரத்தில் வந்தே தீரும். மரணத்தை தடுப்பதற்கு உலகத்துல மருந்தும் கிடையாது, இடமும் கிடையாது, எல்லாரும் மரணமாகியே தீருவார்கள். அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. லுஹருக்கு வந்தாரு, அசருக்கு வரலங்க, மௌத்தா போயிட்டாரு. அசருக்கு வந்தாரு, மக்ரிபுக்கு வரல. காலையில் இருந்தாரு, சாயந்திரத்தில் இல்ல. சொல்கிறவா இல்லையா? லவ் அம்சைத்த, நீ மாலை நேரத்தை அடைந்தால் காலை வரையிலும் இருப்பாய் என்பதற்கு உனக்கு உத்தரவாதம் கிடையாது. காலை நேரத்தை நீ அடைந்தால் மாலை வரையிலும் இருப்பாய் என்பதற்கு உனக்கு உத்தரவாதம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான ஹதீஸின் மூலமாக சொல்லுகின்றார்கள். அப்போ உறுதியான கோட்டையில போய் தஞ்சம் அடைந்தாலும் அந்த கோட்டை இடிந்தாவது நாம் சென்று விடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வயின் துசிபுகும் ஹஸனத்தன் யகூலு ஹாதிஹி மின் இன்தில்லாஹ், உங்களுக்கு ஏதாவது நன்மை ஏற்பட்டால்
நன்மை வந்தால் நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? அல்லாஹ் தந்ததுங்க என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் தீமை வந்தால் இவனை யார் அங்க போக சொன்னா, இவனை யார் அஜிக்கு போக சொன்னா, போன போய் தான் இறந்துட்டாரு, உடனே இவர் மேல அந்த பணியை தூக்கி போடுவது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் குல்லும் மின் இந்தில்லாஹ், ஒரு மனிதனுக்கு வெற்றி தோல்வி, லாபம் நஷ்டம், நன்மை தீமை, மரணம் ஹயாத்தை எது நடந்தாலும் கூட அதற்கு 100 விழுக்காடுகள் அல்லாஹ் தான் காரணம். ஒரு ஆளுக்கு வெற்றியை கொடுப்பது, ஒரு ஆளுக்கு தோல்வியை கொடுப்பது அது நம்முடைய கையில் அல்ல. நாம் முயற்சி செய்கின்றோம், அதை வெற்றியாக்கி தருவதும் தோல்வியை தருவச் செய்வதும் அது அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பதாக சொல்லுங்கள் என்பதாக இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லுகின்றார். மௌத்த பயந்து எங்காகவே ஒளிந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியாது. சூரத்து ஜும்மால 62வது அத்தியாயம் 8வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும், நீங்கள் எந்த மரணத்தை பயந்து விரண்டு ஓடுகின்றீர்களோ, ஒரு திருடன் துரத்தி வருகின்றார், வீட்டுக்குள்ளாரவே கதவை சாத்திக்கலாம், ஆனா மௌத்து துரத்திட்டு வருது, எந்த வீட்லையும் போய் தஞ்சம் அடைய முடியாது. அந்த எந்த வீட்டுல போய் நம்ம தஞ்சம் அடைகிறோமோ அங்க நமக்கு மலக்குள் மௌத்து ரெடியா நிற்பார். வாடா நீ வந்துட்டியா, ஒரு இடம் தேடிக்கிட்டு இருக்கிற. மௌத்தை அவர் கைப்பற்றிக் கொள்கின்றார், உயிரை கைப்பற்றிக் கொள்கின்றார். எத்தனை பேர் தற்கொலைக்கு முயற்சி பண்றாங்க, தற்கொலை செய்பவர்கள் இறந்து விடுகின்றார்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய மகன் மாடியில போய் தூக்கு போட்டான். தூக்கு போட்டது யாருக்கும் தெரியாது. கீழே சாப்பிட்டா அத்தாமாவுக்கு டம்முன்னு கீழே விடுற சத்தம் கேட்கு. மாடியில போய் பார்த்தா கயிறு வந்து கீழே விழுந்து கிடக்கான். கழுத்து வந்து கயிறு அவுத்துக்கிட்டு இருக்கிறான், இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அப்ப எதற்காக நான் சொல்கின்றேன், மௌத்தை நாம் தேடி செல்லவே முடியாது, மௌத்து தான் நம்மை தேடி வரும். நம்மை தேடி வரும் பொழுது காபத்துள்ளால இருந்தாலும் சரிதான், ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலால இருந்தாலும் சரிதான், இடத்தையெல்லாம் மௌலத்தையும் மௌத்து பார்க்க மாட்டாரு. தாய்க்கு அப்பதான் குழந்தை பிறந்திருக்கும், ஒரு தடவை கூட அமுது கொடுத்திருக்க மாட்டார். மலக்குள் மௌத்துக்கு உத்தரவு வரும், தாயை நீ கைப்பற்று அப்படின்னு. இறக்கப்படுவாரா? யஃஅலூன மா யுமரூன் லா யக்ஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். மலக்குகளுக்கு சிந்திக்கின்ற ஆற்றல் கிடையாது. அல்லாஹ் எதை ஏவுகின்றானோ அதற்கு மாறு செய்ய மாட்டார்கள், ஏவியதை உடனடியாக செய்து முடிப்பார்கள். அதான் எத்தனை விபத்துக்கள்ல பார்க்கிறோம், பெற்றோர்கள் இறந்திருந்தாங்க, கை குழந்தை ரோட்ல அடிபடாம பத்திரமா கிடக்குது. இந்த கை குழந்தைக்கு யார் வளர்ப்பார், யார் பதில் சொல்வார்? அப்ப நம்முடைய பார்வையில வேண்டாம், ஈவு இறக்கம் இல்லாத செயலாக இருக்கலாம். உலகத்தை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் விதியாக எழுதிவிட்டார். அதன் அடிப்படையில் தான் எல்லாமே உலகத்தில் நடைபெறுகிறது. எத்தனை ஆதிகள் துவா செய்தார்கள், இவர்கள் வரவே கூடாது என்று, மறுபடியும் எதை உட்கார்ந்தாங்களா இல்லையா? ஆனா எதிர்கட்சியாக அதே அவர்களுக்கு சாட்டையடி கொடுப்பதற்காக ஒரு வலுவான கட்சியும் அல்லாஹ் அமரச் செய்தார். அது ஆதிகள் செய்த துவா. இதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, 5 காரியங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு எவனாலும் அறியவே முடியாது. அல்லாஹ் திருமறையில சொல்றான், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, உலகம் எப்பொழுது அழியும் யாராவது சொல்ல முடியுமா? 2000 உலகம் அழியும் ஒருத்தர் 98 சொன்னாரு, 99 அவர் மௌத்தா போயிட்டார். 2000 பார்க்கவே இல்லை அவர். அப்ப உலகம் எப்பொழுது அழியும்? லாயி ஜல்லிகா லி வக்திகா இல்லாஹுவ, அதை துல்லியமாக அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். வேறு எந்த ஜாதகத்தாலும் அதை அறியவே முடியாது. ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஒரு சஹாபி கேட்கிறாங்கல்ல, உலகம் எப்பொழுது அழியும்? ரசூலுல்லாஹ் வந்து டேட்டை சொன்னாங்களா, வருஷத்தை சொன்னாங்களா? நீங்க அதற்காக என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கீங்க? அதைத்தான் கேட்டாங்க. யார் ரசூலல்லாஹ்? கடமையான தொழுகையை தவிர, கடமையான நோன்பை தவிர, கடமைகளை தவிர அதிகப்படியாக எந்த அமலையும் நான் செய்யவில்லை நபித்தோழர் சொல்லுகின்றார். வலாக்கின் என்றாலும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொன்னார். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த மகன் அஹ்பபுத்த, நீ யாரை பிரியப்படுகிறாயோ அவர்களோடு மறுமைகளை நீ இருப்பாய். 2 அர்த்தம் இருக்குது. நல்லவங்களை பிரியப்பட்டா நல்லவங்களோட சொர்க்கம், கெட்டவங்களை பிரியப்பட்டா கெட்டவங்களோட நரகம். சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்வதை நாங்கள் கேட்டு நாங்கள் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது என்று சொன்னார்கள்.
ஏன்னா எல்லா நபி தோழர்களும் நாமெல்லாம் வாயில மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறோம், மேடைகளில் மட்டும்தான் வாய்க்கிலேயே பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா சஹாபாக்களை பொறுத்த மட்டிலும் உள்ளத்திலும் சரிதான், வெளியிலும் சரிதான், பேச்சிலும் சரிதான், சிந்தனையிலும் சரிதான், பார்வையிலும் சரிதான். ரசூலுல்லாஹ்வின் 100 விழுக்காடுகள் உண்மையிலேயே பிரியப்பட்டார்கள். எனவே தான் அவங்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். இரண்டாவது அல்லாஹ் சொல்லுகின்றான், மழையை அவன் தான் இறக்கி வைக்கின்றான். மழை வருமா வராதா? வரலாம், வரக்கூடும், அப்படிதான் சொல்வாங்களே தவிர இத்தனை மணிலிருந்து இத்தனை மணி வரைக்கும் இத்தனை சென்டிமீட்டர் அல்ல நன்மை இருக்கும், தீமை இருக்கும், வெள்ளம் வரலாம், வீடுகள் இடியலாம், யாராலும் சொல்ல முடியாது. கருவறையில் வளரக்கூடிய ஆணா பெண்ணா, அது சீதேவியா மூதேவியா, எத்தனை ஆண்டுகள் உலகத்தில் வாழும், எவ்வளவு சாப்பாடு சாப்பிடும், எவ்வளவு நீர்கள் அருந்தும், எத்தனை எட்டுக்கள் எடுத்து வைக்கும், எத்தனை வார்த்தைகள் பேசும், எல்லாவற்றையும் அல்லாஹ் உலகத்தை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு மாட்டான். ஸ்கேனை பார்த்து டாக்டர் அம்மா சொல்லும், ஆம்பளை பிள்ளை மாதிரி தெரியுது, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையா தான் இருக்கும், வேற 3வது ஒரு பாலினம் இருக்கவா செய்யுது. அதே ஸ்கேனை காமிச்சு இந்த குழந்தை எத்தனை வருஷம் உலகத்துல வாழும், நல்ல குழந்தையா இருக்குமா, கெட்ட குழந்தையா இருக்குமா, கள்ளக்குறிச்சி சரக்கு அடிக்குமா அல்லது வேற சரக்கு அடிக்குமா, யாராலும் சொல்ல முடியாது. மூன்றாவதாக அல்லாஹ் 4வதாக சொல்லுகின்றான், ஒமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா. ஒரு மனிதன் நாளைக்கு நன்மையை சம்பாதிப்பானா, தீமையை சம்பாதிப்பானா, ஈமானை சம்பாதிப்பானா, குஃபரை சம்பாதிப்பானா, ஷிர்கை சம்பாதிப்பானா, யாருக்கும் தெரியாது. காலையில மூமினா இருப்பான், மாலையில காஃபிரா போயிருவான், மாலையில காஃபிரா இருப்பான், காலையில மூமினா போயிருந்தான். பார்க்கத்தானே செய்கிறோம். எனக்கு அவள் தான் வேணும், அவள் எந்த மதத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் கூட அவளுக்கு பின்னால் செல்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். பொட்டு வைத்துக் கொண்டு கோவிலில் போய் எத்தனை இஸ்லாமிய இளைஞர்கள், இளம்பெண்கள் கரம் பிடித்தவனை பிடிப்பதற்காக மனம் மாறுகின்றார்கள் தெரியுமா? அவ யாரு எப்படி இருப்ப நமக்கு தெரியாது. அதான் ரசூலுல்லாஹ் வந்து யா அல்லாஹ் இஸ்திகாமத்தை கொடு, நாங்கள் ஈமானாக இருக்கின்றோம், மூமினாக இருக்கின்றோம், மௌத்தாகிற வரைக்கும் இதே நிலைமையை எங்களுக்கு கொடு என்று துஆ செய்ய வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 5வது விஷயம் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்தின் தமூத்து. ஒரு மனிதன் உலக நாடுகளில் எங்கே இறப்பான்? பேட்டையில பிறந்த நாம பேட்டையிலே இறப்போமா, சென்னையில இறப்போமா, ஜித்தா ஏர்போர்ட்ல இறப்போமா, மக்காலையா, மினாலையா, முஸ்தலிஃபாலையா, யாருக்கும் தெரியாது. தெரிஞ்ச ஹஜ்ஜிக்கு போக மாட்டோம், ஒரு ஹாஜி கூட போக மாட்டேன். அது யாரு எங்கே இறப்பாங்க என்பது அல்லாஹ்விற்கு மட்டும்தான் வெளிச்சம். எங்கு இறந்தாலும் சுவனத்தின் வாடகை நாம் நுகர வேண்டுமானால் ஈமான் இருக்க வேண்டும், அமலே சாலிகா இருக்க வேண்டும், இணை வைத்தல் இருப்பது கூடாது, இவ்வாறு அடியார்களுக்கு அநீதம் செய்து வைத்து நாம் மௌத்தாகிவிடக் கூடாது. இந்த நிபந்தனைகள் இருந்தால் மக்கால இறந்தாலும் சொர்க்கம், மதீனால இறந்தாலும் சொர்க்கம். நாம ஷிர்க் வைத்து மதீனாவிலே இறந்தாலும் கூட அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விடுவார் என்பதை அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் தெளிவாக சொல்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஈமானோடு வாழ்ந்து, ஈமானோடு மரணித்து, ஈமானோடு எழுப்பப்படக்கூடிய நல்லடியார்களாக நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் முழுவதுமாக அல்லாஹ் மூமின்களாக ஆக்கி அன்புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.